பொங்கல், அப்புறம் தயிர் சோறு, புளி சோறு அதான் நினைக்கிறேன். வச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் சீர்வரிசை தட்டெல்லாம் கல்யாண மண்டபத்துலேருந்து எடுத்துகிட்டு போவாங்க. எனக்கா சீர்வரிசை தட்டெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்கங்கிறது நான் மறந்துட்டேன். அது எனக்கும் தெரியவும் தெரியாது. நான் பார்த்துட்டு ஒரே ஷாக் ஆகிட்டேன். என்னடா அது இத்தனை தட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க, உண்மையாகவே கல்யாண மண்டபத்துக்கு தான் வந்துட்டோமோ, யாருக்கும் கல்யாணமோ அப்படின்னு நினச்சிட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து சொல்கிறாங்க, இல்லை அபயம்பி குமாரன் தட்டு தான் கல்யாணம், அதுக்கும் சீர்வரிசை தட்டு எடுத்துகிட்டு போகிறோன்னு. எவ்வளோ பூ பாருங்களேன். அப்போ லைட்டாக மழை வர பெஞ்சுது. எப்பயுமே உங்களோட திருக்கல்யாணம் அன்னைக்கு கொஞ்சம் லைட்டாக மழை பெய்ய ஆரம்பிச்சிடும், பெஞ்சிடும். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். அந்த மலையோட அத்தனை பூவோட அவ்வளோ அழகாக, ஐயோ அதை நேரில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். அதோட கோபுரத்தையும் சேர்த்து பார்க்கும்போது அப்படி ஒரு பிரமாதமாக இருக்கும், செம அழகாக இருக்கும். அதோட சாமியை வேடிக்கை பார்க்குறது, அவர் தான் வாசல் அடைச்சி உள்ளே போகாமல் வெளியிலே வச்சு பண்ணுவாங்க திருக்கல்யாணம். வாசலுக்கோ அதாவது ராஜகோபுரத்துக்கும் அடுத்த கோபுரத்துக்கும் இடையில உள்ளதில்ல. அப்போ வந்து வாசல் அடைச்சி உட்காந்து இருக்கிற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்களேன், வாசலே அடைச்சிட்டாயே 2 பேரும் உட்காந்து, அப்படிதான் இருக்கும். 2ம் உட்காந்து வாசலை அடைச்ச மாதிரி இருக்கும். அவ்வளோ அகலமாக பந்தல் போட்டு அவங்க உட்காந்துருக்கிற மேடை பூ எல்லாத்தையும் வச்சு நல்லா நாங்கள் மட்டும்தான், நாங்கள் 2 பேர் தான் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும். அழகாக இருக்கும். எனக்கு இதை பார்க்குறது ரொம்ப சூப்பராக இருக்கும். லாஸ்ட் இயர்லாம் நிறைய வீடியோ எடுத்திருந்தேன். அவங்க அந்த பாராயணம் பண்ணுறது, அது பண்ணுறது, இது பண்ணுறது, ரொம்ப நேரம், கிட்டத்தட்ட 1/2 மணி நேரமாக 3/4 மணி நேரத்துக்கு எடுத்திருப்பேன் வீடியோ. இந்த டைம் நான் ரொம்ப எடுக்கல. சரி, லாஸ்ட் இயரே நான் இன்னும் போடலை. சரி, இந்த டைம் கம்மியாக எடுத்தேன். சரி போதும், ஃபோன்லேயும் பேட்டரி வேறு நிற்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக எடுத்தேன். இல்லைன்னா நிறையா எடுத்திருப்பேன். லாஸ்ட் இதெல்லாம் முடிச்சுட்டு இந்த சீரீஸ் 2024 முடிச்சுட்டு தான் 2023க்கு போடணும். அன்னைக்கு மட்டும் இந்த இடத்துல திருக்கல்யாணம் பண்ணுற அன்னைக்கு மட்டும் இந்த இடத்துல வாழைமரம் கட்டியிருப்பா. வாழைமரம் கட்டிட்டு இந்த இடத்துக்கு மட்டும் லைட் செட்டிங், எல்இடி லைட்டில். அதனால நானே யோசிக்கிறேன், இந்த இடம் வந்து இதுக்கு முன்னாடி இப்படி இருக்காதே, இன்றைக்கி மட்டும் ஒரு மாதிரி இருக்கேன். அது லாஸ்ட் இயரும் அதே மாதிரி தான் இருந்தது. லாஸ்ட் இயர் திருக்கல்யாணத்துக்கும் இதே மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோ எடுத்து பார்த்தா தெரியும். அதில் பாருங்கள், நான் போடுறேன், நான் பார்த்துட்டு. முருகருக்கு மட்டும் அவரோட வெள்ளி திருத்தேரிலே முருகர் உட்காந்துருப்பார். முருகருக்கு இப்போ காமிச்சிட்டு தீவார்த்தனை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பிள்ளையார் முருகர் எல்லாம் வெளில போவாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக மயூரநாதரும் அபயாம்பிகையும் திருக்கல்யாணம் முடிச்சுட்டு ஒருக்க வந்து வீதி உள்ள போயிட்டு சுற்றிட்டு மாட வீதியை சுற்றிட்டு தான் மறுபடியும் உள்ளே வருவாங்க. அது வேறு, அது சுத்தாமல் உள்ளே வர மாட்டாங்க. அதனால மாட வீதியை ஒருக்க சுற்றிட்டு வருவாங்க. என்ன ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். அதுவும் அந்த லைட்டுக்கும் இதுக்கும் செம்ம அழகாக இருக்குது, பயங்கரமாக. இப்போ தான் தூக்க போகிறோன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. தூக்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பல்லக்கோட. அதுவும் அந்த என்ன ஒரு வெயிட் தெரியுமா, அந்த பல்லக்கு வேற கொஞ்சம் பள்ளமாக இருக்குது. வேற பள்ளத்துலேருந்து